ஸ்பெசிஃபைட் அந்த டிவிக்கு தான் இந்த கட்சி தான் சொல்லலாம், டிஎம்கே தான் சரி, எதை இருந்தாலும் சொல்லி நாங்கள் கொடுக்குற ஆதரவு இப்போ நாங்கள் வந்து அதுக்கான இறங்கி செய்யறதுக்கான வேலை இப்போ நாங்கள் தயாராக தான் இருக்கும். அதுக்கு அவங்க தயாராக இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஆனால் நீங்கள் என்னைக்கு அந்த தென் மாவட்டமும் வட மாவட்டத்துக்குள்ள இன்டெப்த்தாக ட்ராவல் பண்ண ஜாதி இல்லாமல் எதுவுமே ஒரு இன்ச் அளவுக்கு நகராது. வெட்டப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணமே சமுதாயமா இருக்கப்போ தான் இங்கே பிரச்சனையாக வருது. இந்த பொசிஷன் தள்ளப்படுறது வந்து அரசாங்கம் தான், நாங்கள் கிடையாது. அது போல ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது அவங்க ஆக்ஷன் எடுத்துக்கலாம், நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு ஈக்குவலானது எதுவும் கிடைக்கலன்றதுக்காக தான் அந்த இடத்துக்கே போகிறோம். அங்கே போய் நாங்களும் அதே தவறு செஞ்சோன்னா அந்த இடம் நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்காதுன்றது. சினிமாஸ்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து எஸ் நந்தகோனார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர். இப்போ ரீசெண்டா நிறைய சோசியல் மீடியால உங்களை பத்தின வீடியோஸ் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுலயும் தென் மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்க சமூகம் சார்ந்த மக்களுக்கும் சரி பொதுவான ஒரு விஷயங்களை பார்க்க முடியுது என்னால. என்ன காரணம்? ஏன்னா இன்னைக்கு இந்த ஒவ்வொரு ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு தலைவர்கள் இருக்காங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான ஒரு போராட்ட களமாக தான் நம்ம பார்க்க முடியும். பட் அதை மீறி உங்களோட இலக்கு என்ன, உங்களோட நோக்கம் என்ன? இப்போ இது எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு தலைவர்கள் தேவை அப்படின்றதுனா கட்டாயத்துக்கு நம்ம தள்ள போறோம். அதான் மெயினான விஷயம். நாங்கள் சொல்றது வந்து என்னன்னா, இப்போ தென் மாவட்டம் நீங்கள் தமிழ்நாடுல எடுத்துக்கிட்டா தென் மாவட்டம் வந்து வட மாவட்டம்ன்றது தனி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனின்றது எப்படின்னா, இங்கே கம்யூனிட்டி பேஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அது நீங்கள் சிட்டி லைஃப்ல இருக்கவங்களுக்கு அதோட இது தெரியாது. நானும் சிட்டியில் பிறந்து வளர்ந்தவன் தான். சிட்டியில் இருக்கிறப்ப வரைக்கும் அதை பற்றின கல்ச்சரிங் ஜாதி கிடையாது, ஜாதி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிப்போம். ஆனால் நீங்கள் என்னைக்கு அந்த தென் மாவட்டமும் வட மாவட்டத்துக்குள்ள இன்டெப்த்தாக ட்ராவல் பண்ண தான் தெரியும். ஜாதி இல்லாமல் எதுவுமே ஒரு இன்ச் அளவுக்கு நகராதுன்றது வந்து நீங்கள் போய் தான் புரியும். இந்த சமுதாயத்தோட கட்டமைப்பு, இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரப்போ எப்படி இது போராட்ட களமாகவும் இல்லை நமக்கான நியாயத்தை நம்ம கேட்குற இடத்துக்கு நம்ம தள்ளப்படுறப்ப தான் வந்து இது மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம போகிறோம். இப்போ நம்ம இது எப்படி சொல்கிறதுனா, நமக்கு தெரிஞ்சவங்க இப்போ இங்கே சென்னை எடுத்தால் நீங்கள் தெரிஞ்சவங்களை சொல்லலாம். அங்கே ஊருன்னு எடுத்துக்கிட்ட அந்த தென் மாவட்ட சைடு நீங்கள் போகிறப்ப வந்து நம்மளுக்கு தெரியப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஒரு கெட்ட விஷயமோ இல்லை அவங்களுக்கு ஒரு கொலை மிரட்டலோ ஏதோ நடக்கிறப்ப அதை நம்ம கேட்குறோம். சில இடத்துல ஒன் சைடாக நடக்கும், ஃபேவரிசமாக அவங்களுக்கு ஆப்போசிட் ஃபேவராக இருக்கிறப்ப அது நம்ம இப்போ இஷ்யூன்னு நடக்கிறப்ப அதை நம்ம எடுத்து கேட்குறப்ப அந்த பிரச்சனைகள் வந்து இது மாதிரி கார்னர் ஆகுது. இவங்க இந்த ஜாதிக்காக வராங்க, இவங்க இதுக்காக நிற்கிறாங்கன்ட்டு எல்லாமே நியூட்ரலாக இருந்துச்சுன்னா யாரும் எதையும் கேட்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு விஷயம் நடக்குது, போலீஸ் நடுநிலையாக இருந்து விசாரிச்சிட்டாலோ இல்லை அரசாங்கமோ இதை வந்து அந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு நகரமோ முடிச்சிட்டாலோ அது முடிஞ்சது. குறிப்பிட்ட சமூகத்துக்கு மேலேயே, அது எந்த சமூகமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மேலேயே அந்த பிரச்சனையை திருப்பி அவங்க பாதிக்கப்பட்டவங்க மேலேயே ஆக்ஷன் திருப்பி எடுக்கிறது, அவங்களே கொண்டு போறப்பதான் என்ன குரல் கொடுக்குற மாதிரி நின்று நீங்க பண்ற தவறு, இதை நீங்க மாத்தணும், இதை பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல போறப்பதான் வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி சமுதாயத்துக்கான தலைவராகவும் அது மாதிரி கட்டமைப்பை உருவாக்குற மாதிரி நம்ம இடத்துக்கு தள்ள போறோம். இதுதான் அதுக்கான ஒரு பாயிண்டா போகுது. ஓகே, சிவகங்கையில லாஸ்டா ஒரு போராட்டம் நடத்தி, ஆமா, அது கூட பெரிய வைரலா இருந்துச்சு. ஓகே, ஸோ அது என்ன காரணத்துக்காக? இது வந்து ஒரு கொலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொலை நடந்தது. அந்த அந்த கொலை பண்ணப்பட்ட நபர்கள் வந்துட்டு அது ஒரு சாதாரண ஒரு பேச்சுவார்த்தையில் இருந்தது வந்து கொலையா மாறுது. இதுல ஒரு விஷயம் ஆகுதுன்னா, வெட்டப்பட்ட நபர்கள் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க, வெட்டப்பட்டவர் வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவரா இருக்காங்க. அங்கேதான் இந்த இஷ்யூ ஆகுது. வெட்டப்பட்டவங்க ஒரு 4-5 சமுதாயமா இருந்தாலோ இங்க இல்ல வெட்டப்பட்டவருக்கும் அதுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றப்ப இதுல கான்ட்ரவர்சியே வராது. வெட்டப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணமே சமுதாயமா இருக்கப்பதான் இங்க பிரச்சனையா வருது. நீ என்னை கேட்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரப்போதான் வந்து அந்த பிரச்சனையே மாறுது, அங்கே உள்ள கிளம்பே மாறுது. ஸோ ஏன்னா அந்த இது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, அந்த பையன் வீட்டுல இருந்து போன்ல பேசுறான், அவங்க அங்கேருந்து போன்ல ஆப்போசிட் போன்ல பேசுறான். வீட்டுல பேசுறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சி ஆகுது. அவங்க அப்பா அம்மா முன்னாடி, அவனோட ஒய்ஃப் முன்னாடி அவன் போன்ல பேசுறப்ப நான் இந்த கம்யூனிட்டி தான், நான் ஏன் இருந்தா நான் கேட்கக்கூடாதா அப்படின்னு இவன் திருப்பி ரிப்ளை பண்றான். அது நீ கேட்கக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு ரிப்ளை. இது மாதிரியான ஒரு விஷயம் வரப்போ கம்யூனிட்டி முதலாம் மாறுது. போறப்ப அங்கே ஒரு 8-9 பேர் ஒரே கம்யூனிட்டியை சொந்தமும் நிற்கிறாங்க. இவன் வந்து பேசுறதுக்கு போறவன் வந்து ஒரு நபரா போறான், வெட்டுப்பட்டு இறக்குறான் அந்த ஸ்பாட்ல. அப்போ அது சம்பந்தமா ஒரு பிரச்சனை போகுது. போலீஸ் கிட்ட போறாங்க, போலீஸ் கிட்ட போயிட்டு அரெஸ்ட் பண்றோன்றாங்க. அதுல 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த டைமுக்கு 24 மணி நேரம் கிடக்குது. அது வரைக்கும் நம்ம போராட்டம் வந்து பெரிய லெவல்ல போல. 24 மணி நேரம் கடந்தும் அவங்க யாருன்னு அக்யூஸ்டே அவங்க வெளியே எடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, தேடி கொண்டுட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோன்றாங்க. அப்ப இதுக்கு இங்க சைட்ல ஃபேமிலி லோன் நான் பார்த்தேன்றாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் நடக்குது. இப்போ நம்மளும் எடுத்தோம் போலீஸ் கிட்ட முறையிடுறோம். அதுக்கான பதில் அவங்க கொடுக்க இல்லை, நாங்கள் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் 12 மணி நேரத்துல நாங்க அப்போ 24 மணி அப்புறம் நம்மளுக்கு வேற வழி இல்லை, அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்போ அழுத்தத்தை நம்ம எப்படி கொடுக்க முடியும்? இது மாதிரியான பப்ளிக் பிளேஸ்ல வந்து நம்ம பண்ற மாதிரி தான் ஆகுது. அது இந்த பொசிஷனுக்கு தள்ளப்படுறது வந்து அரசாங்கம் தான், நாங்க கிடையாது. அது போல ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டா நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம்.
50 வருட கட்சிகள் மேல உங்களுக்கு ஒரு முரண்பாடான ஒரு கருத்துக்கள் இருக்கு. இப்ப புதிய கட்சிகள் வந்திருக்கு. So அப்படி இருக்கும்போது இப்ப விஜயோட தமிழக வெற்றி கழகத்துக்கு உங்களோட மக்களோட ஆதரவுகள் இருக்குமா? என்ன உங்களோட டிமாண்ட் என்னவாக இருக்கு? என்ன பண்ணா உங்களோட ஆதரவுகள் கொடுப்பீங்க? சார் இது வந்து நான் திருப்பி சொல்றேன். அவங்க ஒருத்தவங்களுக்கு இப்ப ஒருத்தருக்கு எம்ஜிஆரை பிடிக்கும், ஒருத்தருக்கு ஜெயலலிதா பிடிக்கும், கருணாநிதியை பிடிக்கும், திரு விஜயையும் பிடிக்கும். அதை வந்து நம்ம அதுக்குள்ள போய் ஏன் பிடிக்கலன்றதை நம்ம யாருமே போய் கேள்வி கேட்க முடியாது. அவங்க நம்ம சமூகத்துக்கு என்ன செஞ்சாங்கன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப இது வரைக்கும் இந்த ஒரு 50 ஆண்டுகள் நீங்க சொல்ற மாதிரி இந்த அதிமுகவும் திமுகவும் ஆண்டு வந்த டைம்ல வந்து நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு சில நல்லதும் பண்ணியிருக்காங்க. பெரும்பான்மையான லெவல்ல வந்து நலத்திட்ட உதவி கிடைக்காமயும் இருந்திருக்கு. எங்களுக்கு சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு நம்ம உங்களுக்கு காண்போம். இவரு இப்பதான் வந்திருக்காரு, களத்துக்கு வந்திருக்காரு. இவருக்கான அரசியல் பயணங்கள் இருக்கு. இவரு எந்த மாதிரியான கோட்பாடுகள்லாம் கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு எது சாரோ அதை பொறுத்து தான் நம்ம இது பண்ண முடியும். வெறும் இந்த சீட்டு கொடுக்குறாரு இதை பண்றான்றதை வச்சு மட்டும் எங்க முடிவை வந்து எங்க சார்ந்த சமூகம் வந்து எடுக்காது. இது வந்து எப்பயுமே வந்து பிறரிடம் கையேந்தாத சமூகம் எங்க சமூக தலைவர்களும் சரி, எங்க சமூகம் வந்தவங்களும் சரி, யாரிடமும் கையேந்தியும் யாரோடைய இதை அண்டியும் நாங்கள் வாழ்ந்ததும் கிடையாது, போக முடியும். எல்லாம் அவங்க வேலையை பார்ப்பாங்க. தான் சார்ந்த தொழிலை பார்த்து சார்ந்த குடும்பத்தோட வாழப்படுவோம். தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அந்த பாதுகாப்பு வளர்ப்புல வர்றதுக்காக ஒரு கட்டமைப்புல நாங்கள் இருக்கிறோம். அது தனிப்பட்ட நபருக்கு விருப்பப்பட்டு அவங்க சார்ந்த கட்சியோ அவங்க பிடித்த நபரோட அவங்க போறது வந்து தனிப்பட்ட நபரோட கருத்து. சமூக ரீதியான சிந்தனையா பாக்குறப்ப வந்து அவங்க செய்யறதை வச்சுதான் நம்ம முடிவெடுக்க முடியும். இந்த அரசாங்கம் என் சமூகத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா எங்களோட சமூகம் சார்ந்த மக்களோட ஆதரவு இருக்கும்னா என்ன விஷயங்கள்? சார், 8.5 கோடி பாப்புலேஷன்ல நம்ம வந்து கிட்டத்தட்ட 8.5 கோடி பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் இருக்க பாப்புலேஷன். 8.5 கோடி பாப்புலேஷன்ல வந்து நாங்க சொல்றது வந்து 80 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் எங்களோட பாப்புலேஷன் இருக்கு நாங்க சொல்றோம். இது வந்து எல்லா இதுக்கான ஆதார கணக்கெடுப்பு எப்படி நாங்க சொல்றோம்னா, சமூக ரீதியான ஓட்டு ரீதியான பட்டியல் வந்து எல்லா ஆபீஸ்லயுமே இருக்கு. அதை நீங்க கணக்கிட்டாலே வரும். அதை நீங்க கணக்கெடுத்து ஒரு கூட்டு பண்ணினாலே 234 தொகுதி இருக்குனாங்களா, இந்த 234 தொகுதியிலையும் இருக்க ஓட்டரோட எண்ணிக்கை இருக்கு. ஓட்டரோட எண்ணிக்கை பாப்புலேஷன் ஓட்டர். இப்போ பாப்புலேஷன் வந்து 8.5 கோடினா ஓட்டர்ஸோட பாப்புலேஷன் வேற. அது வந்து 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் வந்து அந்த ஓட்டர் ஐடென்டிட்டிக்குள்ள வரும். அந்த ஓட்டர் ஐடென்டிட்டில இருந்து ஒரு 20 to 30% வந்து வித்தவுட் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அதை நம்ம வந்து பிளஸ் மைனஸ் பண்ணிக்கணும். இந்த ஓட்டர் பாப்புலேஷன் வச்சு நீங்க கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே நம்மளோட ஓட்டோட எங்களுக்கு ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டம், மதுரை, இந்த இதுலயே எடுத்துக்கிட்டீங்கனாலே மாவட்டத்துக்கு எங்களுக்கு 4 லட்சம் ஓட்டு 3 லட்சம் ஓட்டு இருக்கு ஒரு மாவட்டத்துக்கு. இப்ப நீங்க இது எடுத்து போறீங்களா, 5 மாவட்டம் 15 லட்சம் ஓட்டு உங்களுக்கு இங்க 15 18 லட்சம் ஓட்டு வந்து எனக்கு இங்கேயே இருக்கு வட மாவட்டம். மீதி இருக்க உங்களுக்கு மீதி இருக்க ஒரு 30 மாவட்டத்தை கணக்கெடுங்க. இது ஒரு 6 மாவட்டத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா கூட மீதி இருக்க 32 மாவட்டத்தை கணக்கெடுத்தீங்கன்னா அது மினிமம் போட்டாலே நாங்க எவ்வளவு வருவோம். நம்ம வந்து ரஃபா பேசுறது சார், நம்ம வந்து அக்யூரேட்டாலாம் நம்ம பேசல, ரஃபா பேசுறது எல்லாரோட இதுவும் இருக்கு. அதை நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும். நாங்க அதை வச்சுதான் சொல்றோம் எங்களோட பாப்புலேஷன் 80 லட்சம் வரைக்கும் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்றோம். மேபி கம்மியாவும் இருக்கலாம், அதிகமாவும் இருக்கும். அதை நீங்க கணக்கெடுத்துருங்க. நாங்க எங்களுக்கு இவ்வளவு ரெப்ரசன்ட் இருக்குன்னு சொல்றோம். இப்ப நீங்க மத்ததை விட்டுருங்க, மற்ற மாவட்டங்களை விட்டுருங்க. நாங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மாவட்டத்திலேயே எங்களுக்கு 2 எம்எல்ஏ தான். மாவட்டத்துக்கு ஒரு எம்எல்ஏ வச்சா கூட எங்களுக்கு 6 எம்எல்ஏ இருக்கணும். மாவட்டத்துக்கு ஒரு எம்எல்ஏ வச்சா கூட எங்களுக்கு 6 எம்எல்ஏ வந்து குறைஞ்சபட்சம் எங்களுக்கு இருக்கணும். நாங்க அந்த இடத்துல 2 எம்எல்ஏ தான் இருக்கும். 2 எம்எல்ஏ தான் நாங்க இன்னைக்கு நிலைமைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கிறோம். நாங்க எங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தென் மாவட்டம். இதுல வந்து இங்க நீங்க கொஞ்சம் டிக்ளேரிங் வந்தீங்கன்னா திருவண்ணாமலையிலையும் கள்ளக்குறிச்சியும் பெரும்பான்மையா இருக்கும். திருவண்ணாமலையில சொல்லிக்கவே தேவையில்லை, அந்த அளவுக்கு ஒரு வலுவப்பட்டு இருக்கும். கிருஷ்ணகிரியில ஒரு பெரிய வலுவான சமுதாயமா இருக்கும். மீதி இடத்துல பரவலா இருக்கும். இங்கெல்லாம் வந்து வலுவா இருக்கும். 1 லட்சத்துல இருந்து 80,000 ஓட்டர்ஸ் ஐடென்டிட்டியோட இருக்கும். அதாவது ஓட்டு போடக்கூடியவர்கள் எண்ணிக்கை மட்டும் 80,000 1 லட்சம் நான் சொல்லக்கூடிய மாவட்டத்துல மட்டும் இருக்கும். அதாவது தொகுதிகள்ல அது அந்த மாவட்டத்துல ஒரு சில தொகுதிகள்ல இது மாதிரி இருக்கும். மாவட்ட ரீதியா எடுத்தீங்கன்னா அதுல இருந்து கணக்கெடுத்தா ஒரு 2-3 லட்சம்ன்ற மாதிரி வரும். அது ஒரு சில மாவட்டத்துல 4 லட்சம் வரைக்கும் இருக்கும். இது நாங்க சொல்றது தப்புன்னு சொல்றீங்களா? நீங்க ப்ரூஃப் எடுத்து காட்டுங்க. அரசியல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்க்கறீங்க? மாற்றங்கள் வேற சார். மாற்றங்கள்ன்றது வந்துட்டு இது முடியல. இது சுயநலமான ஒரு மாற்றமா இல்ல பொதுநலமான ஒரு மாற்றமா சார்? இது வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் தானே சார் நாங்க சொல்றோம். எங்களுக்கு மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நாங்க என்ன மொத்தம் இருக்கு 230 தொகுதி எங்களுக்கு கொடுங்க கேட்கிறோம். எங்களோட கேள்வி 234 தொகுதி எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு அதுல 20 தொகுதியாவது கொடுங்கன்னு தானே சொல்றோம். 234 பேர் இருக்கீங்க, 234 கேண்டிடேட் செலக்ட் பண்றீங்க, அதுல 2 கேண்டிடேட் தான் இருக்குன்னா அப்ப எங்களோட பாப்புலேஷன் அது என்ன 0.1%?
100ல 1னா தான் வந்துட்டு 1%னா ஒரு சீட்டு, 100ல 2னா 2 சீட்டு, 234ல வந்து எங்களுக்கு 2 சீட்டுனா 1% கூட நாங்க இல்லைன்றீங்களா? எங்களோட பாப்புலேஷன் 1% இல்லைன்றீங்களா? நாங்க சொல்றோம் 8% 10% இருக்கும். அது கிடைக்காத பட்சத்தில் கட்சி ஆரம்பிப்பீங்க. ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலை தள்ளப்படும், பட்டா பண்ணிடுவோம். அத வந்து நாங்க வந்து மத்தவங்க மாதிரி ஒரு 10 பேர் உட்காந்து ஒரு ரூம்ல பேசுற மாதிரியோ, லெட்டர் பேட ரிலீஸ் பண்ற மாதிரியோ எல்லாம் இருக்காது. 10,00,000 பேரை மினிமம் கூட்டி நாங்க அனௌன்ஸ் பண்ற அளவுக்கான வேலையை தான் நாங்க பார்ப்போம். நந்தகோனார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர புதிய கட்சியான தாவேகா உங்களுக்கான ஒரு ஆதரவான ஒரு செயல்பாடுகள் எடுத்தாங்க அப்படின்னா அந்த கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு கிடையாது. இல்ல உங்களோட சமூகம் சார்ந்த ஒரு கட்சி அதான் அங்க கொண்டு போய் இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதான் சொல்றேன். அது மாதிரியான ஒரு கட்டமைப்பு நானே இன்னைக்கு இல்ல. ம். நான் வந்து என்ன சார்ந்த மக்களோட ஆதரவாளராகவும் நான் ஒரு கள போராளியாகவும் தான் நாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கோமே தவிர தலைவரா ரெப்ரசென்ட் ஆகிற தகுதி இன்னும் எனக்கு வரலன்ற எண்ணத்துல தான் நான் இருக்கிறேன். அதுக்கு இன்னும் வயசு இருக்கு, இன்னும் பக்கம் போகணும்னு நினைக்கிறோம். ஆனா எங்களோட கோட்பாடு குறைகளை நாங்க சொல்றோம். அதாவது எங்களுக்கு 20 சீட் கொடுத்தா நாங்க ஆதரவு தெரிவிப்போம். நானே ஓப்பனா பேசுவேன் மைக்ல பிடிச்சி, இல்லைன்னா எங்களோட இருக்க வலைத்தளங்கள்ல வந்து சமூக வலைத்தளங்கள், எங்களுக்கு இருக்க சமூக வலைத்தளங்கள் நானே ஓப்பனா மைக் பிடிச்சி, நமக்கு இது வரைக்கும் எந்த கட்சியும் கொடுக்காத அங்கீகாரத்தை இந்த கட்சி கொடுத்துருக்காங்க, கொடுப்போம்னு சொல்லுவோம். அது எந்த கட்சியா இருந்தாலும் நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஸ்பெசிஃபைடா அந்த டிவிக்கே தான் இந்த கட்சி தான் சொல்லலாம், டிஎம்கே தான் சரி, எதை இருந்தாலும் சொல்லி நாங்க கொடுக்குற ஆதரவு நாங்க வந்து அதுக்கான இறங்கி செய்யறதுக்கான வேலை இப்ப நாங்க தயாரா தான் இருக்கோம். அதுக்கு அவங்க தயாரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க தயாரா இருந்தாங்கன்னா அதுக்கான கோட்பாடுக்கு போறதுக்கு நாங்களும் தயாரா தான் இருக்கோம். இப்ப வர கட்சிகளை எடுத்துப்போமே, ஒரு நாம் தமிழர் இருக்கட்டும், இல்ல வந்து தமிழக வெற்றி கழகம், இவங்களும் இந்த ஜாதி சார்ந்த மக்களுக்கு தான் சார் எல்லாருமே பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. அது வெளியே சொல்லிக்கிறது கிடையாது, தெரியறது கிடையாது. நீங்க உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் இருந்ததுன்னா இவங்க போட்டிருக்க கேண்டிடேட் லிஸ்ட் எடுத்து இவங்க இப்போ கேண்டிடேட் லிஸ்ட் எல்லாமே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. விஜயா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், இவங்க அந்த 4 கட்சிகள் இப்போ டிஎம்கே பட்டியல் வெளியிட தான் போடுவாங்க. அதாவது அவங்களோட தொகுதி வேட்பாளர்களோட பட்டியல், அந்த வேட்பாளர்கள் அந்த எந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்றதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும். மேபி இந்த சிட்டிஸ் பேஸ்ல வேணா கொஞ்சம் மாறும் சார், மாறுதல் இருக்கும். ஒரு சிட்டி கல்ச்சர் நம்ம தமிழ்நாட்டுல சொல்லக்கூடிய ஒரு தென் மாவட்டம் சைடு வட மாவட்டம் நீங்க நான் சொல்ற சிட்டியை தவிர்த்து, நீங்க ஏன் தென் மாவட்டம் போறீங்க, சிட்டி ஒரு 4-5 சிட்டியை தவிர்த்துருங்க. திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், அது மாதிரி முக்கியமான சிட்டிஸை மட்டும் நீங்க பிரிச்சிருங்க. அந்த சிட்டிஸ்ல வேணா நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் பிரிச்சு கொஞ்சம் நடுநிலையான சமுதாயம் இல்லாத ஆட்களையும் போட்டிருப்பாங்க. முக்காவாசி 90 விழுக்காடு வந்து சமுதாயம் சேர்ந்த மக்கள், அவங்களுக்கு எந்த மக்கள் அதிகமாக அங்கேதான் வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. உங்களோட இந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறம், இல்ல உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க மக்களை ஈக்குவலா ட்ரீட் பண்ணி ஈக்குவலா செய்வீங்களா? இல்ல இப்ப நீங்க இதற்கு முன்பு நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி அந்த ஏற்றத்தாழ்வு தான் மத்த நாங்க வந்து எங்களுக்கு ஈக்குவலானது எதுவும் கிடைக்கலன்றதுக்காக தான் அந்த இடத்துக்கே போறோம். அங்கே போய் நாங்களும் அதே தவறு செஞ்சோம்னா அந்த இடம் நமக்கு நிரந்தரமா இருக்காதுன்றது எங்களோட ஆழமான கருத்து. அதனால வந்து நாங்க வந்து எல்லாருக்கும் எல்லாம் சமமா கிடைச்சா நாங்க இங்க போறதே கிடையாது. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட் எங்களுக்கு கிடைச்சா நாங்க அந்த இடத்துல நாங்க போய் இருந்தாலும் அந்த எங்க சமூக சார்ந்த மக்கள் இருந்தாலும் அவங்க எல்லா சமூகத்துக்கும் சேர்ந்த எம்எல்ஏவா தான் இருப்பாங்க. இருக்கிறப்ப அவங்க வந்து எல்லாருக்கும் சேர்ந்து எல்லாரையும் சார்ந்துதான் போற மாதிரியான சூழ்நிலைக்கு நம்ம இருக்கிறோம். அது மாதிரிதான் போனவும் கூட. ஆனா அது எங்களுக்கான இது நாங்க அது மாதிரி இடத்துக்கு நம்ம எங்களை உரிமையை கேட்டு போனோம், மற்றவங்களுக்கும் அந்த உரிமை கிடைக்கிற மாதிரியான வேலைகளும் நம்ம பண்ணோம். அது வந்து சட்ட ரீதியாகவும் சரி, அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கும் வந்து சில நாயக தர்மங்களுக்கு ஏற்று நடக்கணும். அதுதான் எங்களோட நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே சிறப்பாக